ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுக்குள்ளே ஒரு நோக்கத்தோடு, ஒரு அநாதி தீர்மானத்தோடு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் திட்டமாய் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நம் பரலோகத்தினுடைய நோக்கத்திற்காக, தேவனுடைய சித்தத்திற்காய் நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறீர்கள். அப்ப நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், அப்ப அவர் சொல்றாரு, இந்த உலகம் நம்மளை திசை திருப்ப அது முயற்சித்து கொண்டே இருக்கிறது. பிசாசும் நம்மை அந்த தேவனுடைய திட்டத்திலிருந்து வழி விலகும்படி பல விதங்களிலே அவன் போராடுகிறான். ஒருவேளை அது நம்முடைய எண்ணத்திலே அவன் கை வைக்கலாம், அல்லது சரீரத்திலே அவன் நமக்கு பலவீனங்களை கொண்டு வரலாம், அல்லது குடும்பத்திலே தேவைகள், பணக்குறைவுகள், போராட்டங்கள், சண்டைகள் என்று பல விதத்தில் நம்முடைய கவனத்தை முற்றிலுமாய் அவன் திசை திருப்புவதற்கு போராடி கொண்டே இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், மிக ஜாக்கிரதையாய் நீங்கள் வசனத்தில் நிலை கொண்டு இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஃபோக்கஸ் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை விட்டு விடாதிருங்கள். தேவன் உங்களை சரியாய் நீங்கள் விழுந்து போக கூடாதபடி, நிலைத்து நிற்கும்படி அந்த வார்த்தையிலே உங்களை மிக பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அவைகளிலே உறுதியாய் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அதுக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். You are chosen for that particular purpose. God called you. உங்களை அழைத்திருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, மிக ஜாக்கிரதையா உறுதியா நில்லுங்க. ஒரு இராணுவ சிப்பாய் எப்படி ரொம்ப உறுதியாய் தன்னுடைய வேலை நேரத்தில் மற்ற காரியங்கள்ல எவ்வளவு உறுதியா நிக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அவர் சொல்றார், வார்த்தையிலே தேவன் உங்களை அழைத்து தெரிந்து கொண்ட அந்த வார்த்தையை பற்றி கொண்டு உறுதியாய் நில்லுங்க. மாறிடாதீங்க, விழுந்து போகாதீங்க, ஏமாற்றப்படக்கூடாது, உங்களுடைய எண்ணம் சீர்கட்டு போய்விடக்கூடாது, பிசாசுடைய பொய்களை வைத்து நீங்கள் மனம் மாறி போய்விடக்கூடாது, விசுவாசம் தோய்ந்து போகக்கூடாது என்று அவர் இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தை உங்களிடத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. அந்த மாறாத உண்மை சத்தியம். அப்பதான் நம்ம பொய்யையும் பிசாசுடைய காரியங்களை எதிர்த்து நின்று அவர் வருகிற வரைக்கும் நிலை கொண்டு ஸ்திரத்தன்மையோடு நாம் அவருக்காய் நிற்க முடியும். அப்பதான் ஜெயம், அப்பதான் வெற்றி இருக்கிறது, அதிலே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் அதிலே உறுதியாயிருப்போம். வார்த்தையை பற்றி கொண்டிருங்க. திசை திருப்பக்கூடாது, கவனம் கெட்டு போக கூடாது, மனம் தளர விடக்கூடாது. உறுதியாய் தைரியமாய் நிலை கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, வார்த்தையானவரே, மாறி போகாத நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இந்த உலகத்தின்படி, உலக மனுஷர்களின்படி, உலக ஏமாற்றுக்காரர்களின்படி நாங்கள் அலைகழிக்கப்படாமல் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பற்றி கொண்டு உமையே சார்ந்து நிற்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா நிலைமைகளிலும் அந்த வார்த்தையினாலே இவர்கள் ஜெயத்தை காண, அந்த வார்த்தையினாலே மிகுந்த பலன்களை அனுபவிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.